நான் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லுவோம்? ஐ ஏட் an ஆப்பிள். நான் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டேன். ஐ ஏட் an ஆப்பிள். ஒரு ஆப்பிள்னு சிங்குலரில் சொன்னதுனால தான் ஆப்பிளுக்கு முன்னாடி ஆன் போட்டிருக்கோம். அது ஆர்டிக்கிள். நான் தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிடுகிறேன். இது நம்ம டெய்லி ஆக்டிவிட்டீஸ். ஸோ அதை ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லணும். எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? ஐ ஈட் an ஆப்பிள் எவ்ரிடே. ஈட்னா ப்ரெசன்ட் டென்ஸ், ஏட்னா பாஸ்ட் டென்ஸில் கடந்த காலத்தில் முடிஞ்சதுன்னா ஐ ஏட்னு சொல்லுவோம். ப்ரெசண்டில் சொல்லும்போது ஐ ஏட். அவள் இருட்டில் பயந்தா. பயப்படுறதுக்கு இங்கிலீஷில் அஃப்ரைடு. அவள் பயந்தாள்னா ஷி வாஸ் அஃப்ரைடு. இருட்டில்னா இன் த டார்க். டார்க்னா இருட்டு. அவள் இருட்டில் பயந்தாள்னா ஷி வாஸ் அஃப்ரைட் இன் த டார்க். ஷி வாஸ் அஃப்ரைட் இன் த டார்க். அவள் தனியாக வீட்டில் இருந்தா. தனியாகனா அலோன். அவள் இருந்தாள்னா ஷி வாஸ். அவள் தனியாக இருந்தாள்னா ஷி வாஸ் அலோன். அவள் தனியாக வீட்டில் இருந்தாள்னா ஷி வாஸ் அலோன் அட் ஹோம். ஷி வாஸ் அலோன் அட் ஹோம். அவள் எப்போதும் நேரத்துக்கு வர்றா. அதாவது கரெக்டான டைம். 9 o'clock போயிடணும் ஆஃபீஸ்க்கு, 9 o'clock போயிடுவா. ஷி ஆல்வேஸ் கம்ஸ் ஆன் டைம். கரெக்டான நேரத்துக்கு போகிறதுனா ஆன் டைம். ஷீ வர்றதுனால கம் போடக்கூடாது, கம்ஸ். அது டெய்லி ஆக்டிவிட்டீஸுங்கிறனால ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லணும். ஷீ ஆல்வேஸ் கம் ஆன் டைம் சொல்லக்கூடாது, கம் சொல்லக்கூடாது, கம்ஸ். ஷீ ஆல்வேஸ் கம்ஸ் ஆன் டைம். அவள் எப்போது நேரத்துக்கு வர்றா. ஷீ ஆல்வேஸ் கம்ஸ் ஆன் டைம். அவன் கோபமாக இருக்கிறான். அவன் எப்படி இருக்கிறான்? கோபமானா ஆங்க்ரி. ஹீ இஸ் ஆங்க்ரி. அவன் ரொம்ப கோபமாக இருக்கான்னா ஹீ இஸ் வெரி ஆங்க்ரி. ஆங்க்ரிங்கிறது அட்ஜெக்டிவ். அவன் கோபமாக இருக்கான்னா ஹீ இஸ் ஆங்க்ரி. ஆங்கர்னா கோபம். இது நவுனில் வரும். ஆங்க்ரி அட்ஜெக்டிவ், அது கோபமாக. ஓகேயா? இங்கே ஆங்கர் ஒரு ஃபீலிங்ஸை சொல்லும். ஓகே, அவனுடைய கோபம் அதிகமாக இருந்தது. ஹிஸ் ஆங்கர் வாஸ் டூ மச். அவளுடைய கோபம் அதிகமாக இருந்ததுன்னா ஹெர் ஆங்கர் வாஸ் டூ மச். அவன் என்கிட்ட கோபமாக இருந்தான். ஷி வாஸ் ஆங்க்ரி வித் மீ. அவன் என்கிட்ட கோபமாக இருந்தான் அப்படின்னா அதை எப்படி சொல்லணும்? அவன் அவளோட மட்டும்தான் கோபமாக இருந்தான். ஷி வாஸ் ஆங்க்ரி ஒன்லி வித் ஹர். அவன் அவளோட மட்டும்தான் கோபமாக இருந்தான். ஷி வாஸ் ஆங்க்ரி ஒன்லி வித் ஹர். நான் உன்னோட கோபமாக இல்லை. நான் கோபமாக இல்லைன்னா ஐ எம் நாட் ஆங்க்ரி. நான் உன்னுடன் கோபமாக இல்லைன்னா ஐ எம் நாட் ஆங்க்ரி வித் யூ. நான் அவளோட கோபமாக இல்லைன்னா ஐ எம் நாட் ஆங்க்ரி வித் ஹர். நானும் என் அக்காவும் அவங்க மேலே கோபமாக இருந்தோம். மை சிஸ்டர் அண்ட் ஐ வேர் ஆங்க்ரி வித் தெம். ப்ளூரல் வர்றதுனால இதில் வேர் போடுறோம். அவர்களுடன்னா வித் தெம். நானும் என் அக்காவும் அவங்க மேலே கோபமாக இருந்தோம். மை சிஸ்டர் அண்ட் ஐ வேர் ஆங்க்ரி வித் தெம். இதே மாதிரி ஆங்கரை வச்சு உங்களுக்கு சென்டென்ஸ் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அவனுடைய கோபம் அதிகமாகிடுச்சு. ஹிஸ் ஆங்கர் இன்க்ரீஸ்டு. அதிகமாகுதுன்னா இன்க்ரீஸ்டு. கோபம் எப்போதும் நல்லதல்ல. ஆங்கர் இஸ் நெவர் குட். அவன் தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்தினான். ஹீ கண்ட்ரோல்டு ஹிஸ் ஆங்கர். அவன் ஆவலுடன் கிஃப்டை திறந்தான். அதாவது ஒரு கிஃப்ட் வந்தோன்னா நம்ம ஒரு ஆவலாகவே திறப்போம்ல, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுனா ஹீ ஈகர்லி ஓப்பன்டு த கிஃப்ட். ஆவலுடன்னா ஈகர்லி. ஹீ ஈகர்லி ஓப்பன்டு த கிஃப்ட். நான் ஆவலுடன் புதிய பாடத்தை கற்றுக்கொண்டேன். ஐ ஈகர்லி லேர்ன்ட் த நியூ லெசன். நான் ஆவலுடன் புதிய பாடத்தை கற்றுக்கொண்டேன். புதிய பாடம்னா நியூ லெசன். கற்றுக்கொண்டேன்னா லேர்ன்டு. ஆவலுடன்னா ஈகர்லி. நான் ஆவலுடன் புதிய பாடத்தை கற்றுக்கொண்டேன். ஐ ஈகர்லி லேர்ன்ட் த நியூ லெசன். குழந்தை ஆவலுடன் கதையை கேட்டது. த சைல்ட் ஈகர்லி லிசன் டு த ஸ்டோரி. குழந்தை ஆவலுடன் கதையை கேட்டது. த சைல்ட் ஈகர்லி லிசன்ட் டு த ஸ்டோரி. அவள் ஆவலுடன் விமான நிலையத்துக்கு சென்றாள். விமான நிலையம்னா ஏர்போர்ட்டு. ஆவலுடன்னா ஈகர்லி. ஷி ஈகர்லி வென்ட் டு த ஏர்போர்ட். அவள் ஆவலுடன் விமான நிலையத்திற்கு சென்றாள். ஷி ஈகர்லி வென்ட் டு த ஏர்போர்ட்.
இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.